ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th சயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு 100%. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காமனாக வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். பட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவு பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கொஸ்டின் நம்பர் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11, இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ இன் கலர், அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடிய டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், இதெல்லாம் ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வந்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி வாட் ஆர் த டைப் ஆஃப் இனர்ஜியா கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப், அது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன், அது ஒன்று படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின், அந்த கொஸ்டின் நம்பர் 19 லிஸ்ட் அவுட் த பேரஸ்டிக், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் 7 மார்க்காக உங்களுக்கு கேட்குறது ரொம்ப ரேர் தான், புரியுங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே வந்து சிங்கிள் 7 மார்க்காக கேட்டிருக்காங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 22ல் செகண்ட் கொஸ்டின் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வந்து கேட்டிருக்காங்க. நியூரானின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும், அது ஒன்று. அடுத்து ஸ்டேட் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அது வந்து கேட்டிருக்காங்க சிங்கிள் 5 மார்க்கா. பட் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு இதுதான் கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த நியூட்டன் லா மூணுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நியூரான், அது வந்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், அது வந்து உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதுவும் படிச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ண கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் அடுத்து மாதிரி மாடர்ன் அட்டாமிக் தியரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டினில். அதனால் அதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே. இல்லை தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.